நம்ம தேடி வந்த கம்பெனி இந்த சைடா அந்த சைடான்னு தெரியலையே. இந்த பிள்ளைகிட்ட கேட்போம். ஏமா என்னையாக்க கூப்பிட்டிய? ஆமாம்மா. சொல்லுங்கக்க. இங்கே இந்த அருண் என்டர்பிரைசஸ் கம்பெனி எங்கம்மா இருக்கு? அதுக்கு மேலே கூட சூப்பர் மார்க்கெட் இருக்குங்களா? ஆமாக்க. தெரியுமா? அது எங்கே இருக்கு? நானும் அங்கே தான்க்க வேலைக்கு போகிறேன். வாங்க, எதுவும் ஷாப்பிங் பண்ண போவாவெல்லாம் இருக்கும். வாங்கக்க, இங்கே தான். கீழே கார்மெண்ட்ஸ் இருக்குது, மேலே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நானும் இங்கே தான்க்க வேலை பார்க்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? வாங்க, நானே கூட்டு போய் காட்டுறேன். இல்லை, நான் எதுவும் வாங்குறதுக்கு வரல. நானும் இங்கே ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன். இங்கே எம்டி சார் அருண் எங்கே இருப்பாங்க? அவங்க இனிமே தான்க்க வருவாங்க. 9:45 மணி. இப்போ வார நேரம் தான், 10 மணிக்குள்ளே வந்துடுவாவ. அப்படியா? நான் நீங்கள் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினச்சேன்க்க. அப்படியா? இல்லைம்மா, நான் இங்கே ஒர்க் பண்ணதுக்கு தான் கேட்டு வந்தேன். அப்படியாக்க? அப்போ ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாக. நான் சஞ்சனா. நான் அர்ச்சனா. பேர்ல நானும் ஒத்துமையா இருக்கேன். ஏன் அர்ச்சனா, நீ எப்போ வந்த? பானுக்கா, அருண் சார் வர நேரத்தில் கஸ்டமர் கவனிக்காம கஸ்டமர்கிட்ட கை கொடுத்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? பார்த்தா பேசுவாவுல்ல? இல்லைக்க, கஸ்டமர் இல்லை. நானும் அப்படிதான் நினைச்சேன். இவையே இங்கே வேலை பார்க்க வந்திருக்காவ. வேலை பார்க்கவா? ஆமாக்க, புதுசாக வேலையில் சேர வந்திருக்காவ. பார்த்தா நிறைய படித்த பிள்ளை மாதிரி தெரியுது. நிறைய படிச்சிருந்தா இங்கே ஏம்க்க வரப்போறாவ ஜவுளி கடைக்கு. ஒருவேளை பில்லிங் அந்த மாதிரி வந்திருக்கீங்களோ? எனக்கும் பார்த்தா படிச்சவிய மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை மேனேஜர் போஸ்டோ? அதெல்லாம் இல்லை. வேற மாமியாருக்கு தெரிஞ்ச இடம் இது. இங்கே வேலை இருக்குன்னு எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க. அது எம்டியை மீட் பண்ணாதான் என்ன வேலைன்னு தெரியும். அப்படியா? இருந்தாலும் உங்கள் கண்ணாடியை பார்த்தா படிச்சவிய மாதிரி தான் இருக்குக்க. என்ன படிச்சிருக்கியா நீங்கள் சொல்லுங்க. நான் எம்பிஏ. எம்பிஏ வாம்க்க? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கூடின பதவியை தான் தருவாவ. ஆமாம். உன் பேர் என்னது? சஞ்சனா. ஓகே சஞ்சனா, இனிமே நம்ம செட்டினி. பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கிய, பெரிய வேலைக்கெல்லாம் போகலாம்லக்க நீங்கள்? அது என் வீட்டு சூழ்நிலை அப்படி. என் வீட்டுக்காரருக்கு வந்து என் மாமியார் பேச்சை மட்டும் தான் நான் கேட்கணும். எங்கள் மாமியார் பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டாவ. படித்த திமிர காட்டுதுன்னு பேசுவாவ. அதனால அவைய சொல்லுறது மட்டும் தான் நடக்கும். அப்படியா? சரி, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதை பார்த்துக்கலாம் அப்புறம். எனக்கு நீங்கள் 2 பேரும் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் தான். ஏக்க, நமக்கு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காவ. சிச்சுவேஷன் சாங். மங்கையை பிறந்திடவே நீ மாதபம் செய்தாயோ, நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காலை போலே. வாடி வாசல் தாண்டி. 2 பேரும் பயங்கரமா சீரியல் பாப்பிய போலயே. ஏக்க, நீங்க பாப்பியலா? இல்லை, வீட்டில் அம்மா பார்ப்பாங்க. நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். காலேஜ் முடிச்சு நேராக எதிர்பார்க்காம கல்யாணம். இதில் டிவி பார்க்கலாம் எங்கே நேரம்? படிக்க லைஃப்பில் படிப்புன்னு ஓடியாச்சு. இனிமேல் லைஃப் எப்படி போக போகுதுன்னே தெரியல. எங்கள் கூட சேர்ந்துட்டீங்களக்க? சூப்பராக போகும். அப்படியா சொல்கிற? பிறகு ஏக்க, எங்கள் கூட ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி என் கூட சேர்ந்து நாசாக்கு போகணும்னு சொல்லுவா. கடைசியில் என் கூட சேர்ந்ததுக்கு நாசமாக போனது தான் மிச்சம். அந்த அளவு ஃபன் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். லூசு, என்ன பார்த்துட்டு ஒளிரத பாரு. பானு சிஸ்டர், என்ன இங்கே மீட்டிங்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கஸ்டமர் அட்டென்ட் பண்ணுறீங்களா? இல்லை சார், இவங்க கஸ்டமர் இல்லை. பிறகு இங்கே வேலை கேட்டு வந்திருக்காங்க சார். அப்படியா? ஆமாம் சார், என் பேர் சஞ்சனா. இங்கே வேகன்சி இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தேன். ஓகே பானு அக்கா, இவங்கள என்னோட கேபினுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்புறம் அந்த நியூ ஜாயின்டு சச்சனாவா அர்ச்சனாவா? அர்ச்சனா சார். அவங்க வரல சார், இந்த தான் நிற்கா. சார். ஓ, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் சார், அப்பளே வந்துட்டேன். அப்படியா? ஓகே ஓகே. எம்மடி. ஏன் அர்ச்சனா, ரொம்ப பயப்படுவியா சாருக்கு? ஆமாக்க, என்னன்னே தெரியல. ஆனால் திடீர்னு பார்த்தா பயமாக இருக்கு. பேசிக்கிட்டு வேற நின்னோமா, அதான் பயந்துட்டேன். சரி சஞ்சனா, நீ சார் கேபின்ல போய் பாரு. என்ன வேலை என்னன்னு கேட்டுட்டு வா. ஆமாக்க, பொறுமையாக நாளைக்கு ட்ரீட் வச்சா போதும். சரி அர்ச்சனா, பார்த்துட்டு வரேன். வா, வேலையை பார்ப்போம். சரிக்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். வெல், உங்களை பற்றி சொல்லுங்க. சார், என் பேர் சஞ்சனா. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க இங்கே வேகன்சிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அட்டன் பண்ணலான்னு வந்தேன் சார். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கு. ஓ, உங்களுக்கு எந்த மாதிரி வேலைனா கன்வீனியண்ட்டாக இருக்கும்? எந்த வேலையை எதிர்பார்த்து வந்தீங்க? அண்ட் வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? என்ன படிச்சிருக்கீங்க? திஸ் இஸ் மை ப்ரொஃபைல் சார். ஓ, எம்பிஏ முடிச்சிருக்கீங்களா? எஸ் சார். நைஸ். ரவி சார். அந்த சூப்பர்வைசர் லெஃப்ட் ஆயிட்டாரா? ஆமாம் சார், நேற்றே லெஃப்ட் ஆயிட்டாங்க. அந்த போஸ்ட் வேக்கண்டாக தானே இருக்கு? ஆமாம் சார்.
சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு இவங்கள ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தந்துருங்க. ஒர்க் பற்றியும் சொல்லி கொடுத்துருங்க. ஓகே சார். மேம் வாங்க. சார் சூப்பர்வைசர் போஸ்டிங்கா? ஆமாம், யூ ஹாவ் குட் ஸ்கோர் அண்டு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஜாப் எப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே சஞ்சனா, யூ கேரி ஆன். ஓகே சார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கூடின பதவியை தான் தருவாவே. எல்லாமே உனக்காக தான் அர்ச்சனா. வெளியில் போய் அவள் சந்தோஷப்படுறாளான்னு பார்ப்போம். நீ சொன்ன மாதிரியே வேலை கிடைச்சிருச்சு அர்ச்சனா. ஏய், எக்க கையை கீழே போடுங்க. ஏன் பிள்ளை பின்னாடி என்னத்தை பார்க்கா? எக்கா அப்புறமா பேசுனேன்.